2025ஓட செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்க போகுது. 6 மாதம் முடிஞ்சு போயே போச்சு. 6 மாதம் ஆச்சுடா 2025 ஆரம்பிச்சு. இந்த 6 மாதத்தில் தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். அதை விட நிறைய படங்கள் நான் பார்க்காமே இருக்கேன். ஏன்பா பார்க்கல? வந்தது தெரிஞ்சாதானே பார்க்குறதுக்கு. ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் வந்த படங்களோட ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை இந்த ஃபார்மேட்டில் தான் பேச போகிறன்ற மாதிரியும் ஒரு ஐடியா இல்லை. இந்த வீடியோ இப்படித்தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. எப்படியோ வந்திருக்கு பாருங்க உட்காந்து. சரி, அப்ப நான் இதை வச்சு என்ன பண்றது? போற வேலை குப்பத்துல போட்டு போயிட்டாரியா? ஜனவரி 3ஆம் தேதி மட்டுமே 5 படம் ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த 5 படத்தில் நான் ஒரு படம் கூட பார்த்ததில்ல. பயோஸ்கோப் பார்த்ததில்ல, கலன் அதுவும் பார்த்ததில்ல. இந்த படம் வந்துட்டு நம்ம அப்புக்குட்டி நடித்த படம். பெருசாக படம் வந்ததே தெரியல. அப்புறம் லாரா, சீசா, அதுவும் இந்த லாரா வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். அதை எப்படி மிஸ் பண்ணன்னு தெரில. சீசா நட்டி நடித்தது, அதையே நம்ம பார்க்கல பாருங்களேன். நம்பன்னா நான் பார்க்கல, நீங்கள் யாராவது பார்த்துருந்துருக்கலாம். சிதறிய பக்கங்கள்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குதான். அது யாருது எவருதுன்னு ஒரு டீட்டெயிலும் இல்லை. அப்புறம் எக்ஸ்ட்ரீம், இந்த படம் வந்துட்டு நம்ம ரக்ஷிதா நடித்த படம். இந்த படமும் நான் இப்போ கூட தேடி பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் 10ஆம் தேதி மதராசக்காரன் வணங்கான் 2 படம் ரிலீஸ் ஆகிருக்குது. இதில் மதராசக்காரன் பார்க்கலான்னு நினச்சேன், ஆனால் என்னால் பார்க்குறதுக்கு டைம் கிடைக்கல. வணங்கான் பார்க்க வேணாம்னு நினச்சேன், இருந்தாலும் பார்த்துட்டேன். படம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, பட் பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் 12ஆம் தேதி மதகதராஜா ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படம் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே என்டர்டெய்னிங்காக தான் இருந்துச்சு. ஒரு பழைய படம் வந்துட்டு 2025 டாப் 10 ஹையஸ்ட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். அப்புறம் காதலிக்க நேரம் இல்லை. ஐயோ, இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லைப்பா. அடுத்து நேசிப்பாயா நான் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் பார்க்கவும் இல்லை. அடுத்ததாக தருணம். இந்த படத்தை வந்துட்டு நான் அரவிந்த் சீனிவாசன் அந்த டேரக்டருக்காக தான் பார்த்தேன். இந்த படத்தை அவரோட தேஜாவு படத்தை பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு சூப்பரான ரைட்டர் அவர். ஓகே, தேஜாவு மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்பி தான் பார்த்தேன். பட் ஓகே, படம் நல்லா தான் இருந்துச்சு. இங்கே என்ன பிரச்சனைன்னா, போன வருஷம் தான் நம்ம இங்கே நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லி ஒரு படம் பார்த்துருப்போம். அந்த படத்தோட சப்ளாட்டு தான் இந்த படத்தோடதும். ஆனால் இந்த படம் காமெடியாக கிடையாது, கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். ஒரு காப் வந்துட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாருங்கிற மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. செக் பண்ணி பாருங்கள் டைம் கிடைச்சா. அதுக்கப்புறம் 24ஆம் தேதி குடும்பஸ்தன். அதே நாள்லேயே குழந்தைகள் முன்னேற்ற கழகம், மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங், பூர்வீகம், வல்லான் அப்படின்னு நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்குது. இது எல்லா படத்தையும் விட குடும்பஸ்தன் ஒருபடி மேலே போயிடுச்சு. அதுவும் வல்லான்லாம் சுந்தர் சி இருக்காரு. 24ஆம் தேதி ரிலீஸ் ஆனதில் குடும்பஸ்தனும் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்கும் மட்டும்தான் நான் பார்த்துருக்கிறேன். குடும்பஸ்தன் பற்றி நான் சொல்ல தேவையில்லை, அது ரொம்பவே அருமையான படம். மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஒரு ஆவரேஜான படம் தான், இருந்தாலும் ஹரிபாஸ்கரோட ஆக்டிங்காக கண்டிப்பாக பார்க்கலாம். அப்புறம் 31ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ராஜபீமா, ரிங் இப்படிலாம் படம் ரிலீஸ் ஆகிருக்குது. பிப்ரவரி பக்கம் வந்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே விடாமுயற்சி, மகிழ் திருமேனி மேலே வச்சிருந்த மரியாதையை குறைச்ச படம். இது படம் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு விடாமுயற்சி. ஆனால் மகிழ் திருமேனி உட்காந்து இன்டர்வியூன்ற பேரில் கொஞ்சம் பேசிட்டு இருந்தது தான் கடுப்பானுச்சு. அப்புறம் 2K லவ் ஸ்டோரி நம்ம சேனலில் ரோஸ்டே இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. அப்புறம் காதல் என்பது பொது உடைமை படம் பார்க்கல. அப்புறம் பேபி அண்ட் பேபி, நான் வந்துட்டு நல்லா இருக்காது அப்படின்னு தெரிஞ்சே பார்த்த படம் வந்துட்டு பேபி அண்ட் பேபி. ட்ரெய்லர்லேயே காட்டியிருந்தாங்க 2 குழந்தைங்க எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது தான் அப்படின்ற மாதிரி. அந்த பிளாட் வந்துட்டு ஒரு முழு நீள படத்துக்கு போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதனாலேயே இந்த படம் வந்துட்டு ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அப்புறம் தினசரி நம்ம ஸ்ரீகாந்த் நடித்த படம், இப்போ அவர் வேறு உள்ளே இருக்கிறாரு, ஃபயர். இதுக்கும் நம்ம சேனலில் ரோஸ்ட் இருக்குது, வேணா போய் பார்த்துக்கோங்க. அடுத்த படம் கண்ணீரா. ஒன்று கண்ணீரேன்னு வச்சுருக்கணும், இல்லை கண்ணீராயின்னு வச்சுருக்கணும். கண்ணீரா அப்படிங்கிறதே ஒரு முழுமையடையாத வார்த்தை. படம் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஒத்த ஓட்டு முத்தையா. ஐயோ சாமி, சத்தியமாக இந்த படத்தை பார்த்துட்டு நான் கவுண்டமணி சாரை வெறுத்துட்டேங்க. மனுஷனுக்கு வயசாயிருச்சு, அவரால் இப்போ நடிக்க முடியல. கவுண்டமணி சார் ஃபேன் யாராவது இருந்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, நிஜமாவே அவருக்கு நடிக்க முடியல. அந்த படத்தை பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஒஸ்ட்டு படம், மஸ்ட்டு டோன்ட் வாட்ச்னு சொல்லுவேன். அடுத்ததாக டிராகன், ஒரு வெறித்தனமான ஹிட்டுன்னே சொல்லலாம். செம்ம என்ஜாயபிளான ஒரு படம். அந்த படத்தை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம், இந்த படத்தோட ரோஸ்ட்டும் இருக்குதுப்பா, என்ன பார்த்துக்குங்க. அடுத்ததாக அகத்தியா படம் வந்துட்டு பார்த்தேன். பார்க்குறப்ப நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு படம். கடைசியாக அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு மட்டுமே ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட போகுது. அதுவும் இந்த சிஜியும் சுத்தமாக ஒர்க் ஆகலையா. இதில் அந்த லென்த்தியாக அந்த ஃபைட்டை பார்க்குறதுக்கு போரிங்காக தான் இருந்துச்சு. மற்றபடி படம் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் குரான், இந்த படம் வந்ததே எனக்கு தெரியாது. நம்ம எஸ்ஏசி நடிச்சிருக்காரு, நம்ம விஜயோட தகப்பர். பிப்ரவரியோட கடைசியில் தான் வந்தாப்புல.
சப்தம். நிஜமாவே நம்ம அறிவழகன் டைரக்டர் வந்துட்டு ஒரு அண்டர் ரேட்டட் டைரக்டர் தாங்க. கண்டிப்பாக இந்த சப்தம் படம் வந்துட்டு ஒரு மஸ்ட் வாட்ச் படம்னே சொல்லுவேன். ஹாரர் படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கணும். அப்படியே மார்ச் மாதம் வந்தோம் அப்படின்னா படவா, நம்ம விமல்து படம். சரியான மொக்க படங்க. படத்தில் என்னதான் கண்டென்ட், என்னதான் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே தெரியாது. படமே பாதி தான் பார்த்தேன், அதுக்கு மேலே பார்க்க முடியல. ஜென்டில் உமன் நான் பார்க்கல. கிங்ஸ்டன் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த படம் பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு இந்த படம் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தில் இருந்த ட்விஸ்ட்லாம் வந்துட்டு எனக்கு பெருசாக ப்ரெடிக்டபிளாக இல்லை. சொல்லப்போனால் கிங்ஸ்டன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நிறைய பேர் சொல்லியும் ரோஸ் பண்ணாததுக்கு காரணம் அதுதான். அடுத்ததாக மர்மர். படத்துக்கு பட்ஜெட்னு சொல்லி ஒன்றுமே போடாமல் ஃபுல் பட்ஜெட்டையும் தூக்கிட்டு போய் ப்ரமோஷனில் போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நிறம் மாறும் உலகில் இந்த படம் பார்க்கணும். நான் இன்னும் பார்க்கல, இருந்தாலும் பார்க்கணும். அப்புறம் யமகாதகி இந்த படம் பார்க்கணுன்னு கூட எனக்கு தோணலை. டெக்ஸ்டர் வந்ததே தெரியாது. கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல், இதுவும் நம்ம ஸ்ரீகாந்த் படம், வந்ததே தெரியாது. அப்புறம் பெருசு, ஒரு காஜி தாத்தா காலமான கதை. சாகரத்துக்கு முன்னாடி தாத்தா வயகரா போட்டு செத்துருவார். படத்தோட பிளாட்டு கேட்குறதுக்கு காமெடியாக இருந்தாலும் படம் காமெடியாக இல்லை. அப்புறம் ராபர், இப்படி ஒரு படம் வந்ததும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஸ்வீட் ஹார்ட் ரொம்ப கிரிஞ்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு பெருசாக படம் பிடிக்கல. வர்ணன் கேள்விப்பட்டதே இல்லை. அஸ்திரம் கேள்விப்பட்டேன், பார்க்கணுன்னு தோணலை, அதனால் பார்க்கல. தருமா இல்லை, தராதுப்பா, நான் பார்த்ததில்ல. வீர தீர சூரன் பார்ட் 2 வெறித்தனமான படங்க. நிஜமாவே செம்ம படம். இந்த படம் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்லோன் ஃபிலிமாகவே நல்லா தான் இருக்குது, புரியுது. இதுக்கு பார்ட் 1 அப்படின்னு எடுத்து ப்ரீக்வல் காட்டுறேன் அப்படின்னு எடுத்தாங்க அப்படின்னா அது ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா நானே பெருசாக நடந்து முடிஞ்ச கதையை பார்க்கவோ கேட்கவோ விரும்ப மாட்டேன். இந்த படத்துலேயே ஃப்ளாஷ்பேக் சீன்ஸில் வர போர்ஷன்ஸில் வந்துட்டு கெத்து காட்டிட்டாங்க, அதுவே போதுமானது. ஸோ இதுக்கு பார்ட் 1 தேவை இருக்காது. எடுத்தாங்களா, நல்லா எடுத்தாங்கன்னா பார்க்கலாம். த டோர் பாவனாவோட படம். பாவனாவுக்காக பார்க்கலான்னு வச்சுருக்கேன், இன்னும் பார்க்கல. அதுக்கப்புறம் ஏப்ரலில் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டு. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும், பட் கொஞ்சம் போரிங்கான படம். பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஓடிடிக்கு தேவையான அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி. இது படமா இல்லை நமக்கு கட்டின பாடையானே தெரியல. அஜித் ஃபேன்ஸ் மட்டும் முன்னாடி நின்றுட்டு டனுக்கு டக்குன்னு டான்ஸ் ஆடுறானுங்க. நாம் அந்த பாடையில் படுத்துட்டு போகிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படி வந்துட்டு டான் படம் வந்துட்டு 100 கோடி அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறோமோ, அந்த மாதிரி இந்த படம் எப்படி ஹிட் ஆனிச்சு அப்படின்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுவோம். கவலைப்படாதீங்க, அந்த காலமும் வரும். அதுக்கப்புறம் 10 hours வந்துட்டு ஒரு ஆவரேஜ் படம் தான் என்ன கேட்டால். ஏன்னா படமே 10 hours அப்படின்னு சுருக்கிட்டதுனால கைதி மாதிரி இருந்துரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா அங்கே இருக்கிற கான்சிக்வன்ஸ் வேறு, இங்கே இருக்கிற கான்சிக்வன்ஸ் வேறு. ஒரு ஆவரேஜ் படம் தான், இருந்தாலும் பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் கேங்கர்ஸ் பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லைனாலும் ஒரு அபோவ் ஆவரேஜான படம் தான். எனக்கு பார்க்குறப்ப ஜாலியாக தான் இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. காமெடிஸ் ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகலைனாலும் படம் ஒரு ஆவரேஜாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு காமெடிஸ்லாம். அடுத்ததாக வந்துட்டு சுமோவும் வந்துட்டு ஒரு பழைய படம் தான், இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு என்னென்னா, படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தாலும் ஜப்பான் போனதுக்கு அப்புறம் படம் நகரவே இல்லை. நான் வந்துட்டு நினச்சது எப்படின்னா, அந்த சுமோவை ஜப்பானுக்கு கொண்டு போய் எப்படி சேர்க்குறாங்கன்றது தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நடந்துருது. அதனால் கதையே நகர மாட்டேங்குது. ஜப்பான் போனதுக்கப்புறம் அவங்களே நகர்த்தணும்னு நினச்சாலும் நகரலை. அடுத்ததாக வல்லமை, பார்த்ததில்ல. அடுத்ததாக மே மாதம் வந்தோம் அப்படின்னா ரெட்ரோ. எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா, அதான் பதில். ரெட்ரோ ரிலீஸ் ஆன அன்றைக்கே டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆனிச்சு. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மூவி ஐ எவர் சீன். படத்தை நிஜமாவே செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஒரு ஃபேமிலி ஸ்ரீலங்காலேருந்து தப்பிச்சு வராங்க, வந்து எந்த மாதிரியான கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, செம்ம காமெடியாக காட்டியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கஜானா வேதிக்காலாம் நடிச்சிருக்கிறாங்க. எப்படி இந்த படத்தை மிஸ் பண்ணேன், வேதிக்காகவே பார்த்துருப்பேனே. சமூகம் வேதிக்கா வெறியரோ, டிடி நெக்ஸ்ட் லெவல். ஒரு நல்ல பிளாட்டை எடுத்துக்கிட்டு எவ்வளோ கிரிஞ்சு பண்ண முடியுமோ அவ்வளோ கிரிஞ்சு பண்ணி வச்சுருந்தாங்க. கிரிஞ்சுக்கு பஞ்சமே இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜோரா கைத்தட்டுங்க. இந்த படம் பார்க்குறப்பயே கொஞ்சம் அமெச்சூரான படமாக தெரிஞ்சதுனால இந்த படம் பார்க்கல, பாதியில் நிறுத்திட்டேன். அடுத்ததாக மாமன். படம் வந்துட்டு ஒரு இலவு வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி தான், ஒரே அழுகாச்சு, எப்போ பார்த்தாலும் அழுகாச்சு. அப்படியே அவங்க அக்கா பண்ணுறதெல்லாம் நமக்கே கடுப்பாகும். ஏன்க்கா இப்படி பண்ணுற லூஸ் அக்கா அப்படின்னு. நமக்கு சப்போர்ட் ஃபுல்லாக ஹீரோயின் பக்கம் போயிடும். வீட்டில் உங்கள் அம்மா பாட்டி அவங்களாம் இருந்தாங்கன்னா போட்டு கொடுத்தீங்கன்னா உட்காந்து பார்த்துட்டு அழுந்துட்டு இருப்பாங்க. அடுத்ததாக வந்துட்டு 11. இந்த படத்தை வந்துட்டு தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி இப்போ ரெக்ரெட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். படம் சூப்பரான படம், கண்டிப்பாக பாருங்கள், செம்மையாக இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு ஏஸ். நல்லா இருந்துச்சு படம் வந்துட்டு பாதியிலே கட் பண்ணிட்டு போயிடலாம்பா அப்படின்ற மாதிரி தோணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணுன்ற ஆர்வத்தை தூண்டுச்சு. என்ன இந்த கேம்பிளிங் ஆடுற சீன் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு. அது வந்துட்டு எனக்கு புரியல, தெரியாது அப்படிங்கிறதுனாலே பார்க்குறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. மற்றபடி படம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜின்னு த பெட்டு, நம்ம சேனல்லே ரோஸ்ட் இருக்குது, வேணா போய் பார்த்துக்கோங்க. ரோஸ்ட் இருக்குன்னா அந்த படம் எந்த லட்சத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்கள், அதை பற்றி போக போக பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகிற படங்கள், தேசிங்கராஜா 2
இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்காது. ட்ரெய்லர் பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. தேசிங்கராஜா அப்படிங்கிற ஒரு நல்ல படத்தோட பேரை அடித்து உடைக்க போது இந்த படம். அதுக்கப்புறம் பறந்து போ, இப்போ தான் ரீசெண்டாக ட்ரெய்லர் பார்த்தேன். ட்ரெய்லரில் இருந்த அதே ஃபீல் கூட்ட படத்தில் தந்துட்டாங்கன்னா படம் சக்ஸஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்துட்டு கவுண்டர்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எடிட் பண்ணுறப்ப என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. ஸோ இது வந்துட்டு ஒரு புது வகையான வீடியோ அப்படிங்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.